இந்த வீடியோவில் ஆப்பிளோட லைட்னிங் போட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன், இந்த வீடியோ ரொம்ப பெரிய ஹைடெக் வீடியோலாம் இல்லை. லைட்னிங் போர்ட்லாம் எப்பயோ காணாமல் போயிடுச்சு. ஆனாலும் ஒரு குழந்தை கையில் ஒரு பொம்மை கிடைச்சா அது எவ்வளோ எக்ஸைட்டிங்காக ஓப்பன் பண்ணுமோ அந்த ஃபீலை தான் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து நார்மலைஸ்டாக ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அப்படி காமிக்கிறேன். இந்த ஸ்க்ளாங் அப்படிங்கிற ஒரு வகையான சவுண்ட் கேட்குது இல்லையா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஆப்பிளோட அன்பாக்சிங்கில் வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். நீங்கள் ப்ரீமியமாக ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியே சேல் பண்ணானுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லைட்னிங் போர்டை வந்து ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஸோ சிம்பிளிஃபையாக தான் வந்து ட்ராக் பண்ண முடியுது. ஆனால் ஆப்பிள் எல்லாமே அப்படி ஈஸியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் இது அந்தளவுக்கு ஈஸியாக இருக்கான்னு தெரில. உள்ளே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி கேரண்டி கார்டு. அது வாரண்டியாக கேரண்டியான்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஆப்பிளோட இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 புக்லெட்டும் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேபிள் ஏன் தனியாக வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த கேபிள் ஈஸியாக வந்து டேமேஜ் ஆகும் அப்படிங்கிறது ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வந்து நிறைய இடங்களில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இதோட மவுத் பீஸ் ஆகட்டும், சார்ஜிங்கான பாயிண்ட் ஆகட்டும், அந்த லைட்னிங் போர்ட்டோட ஹெட் ஆகட்டும், இது ஈஸியாக டேமேஜ் ஆயிரும். ஏன்னே தெரியாது. மேபி அது அவங்க செல்லிங் பாயிண்ட்டாக கூட இருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நான் அன்ராப்பிங் பண்ணுறது எனக்கு அவ்வளோ ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால கொஞ்சம் ஹரிபரியாக இது பண்ணிட்டேன். ஆனால் செகண்ட் லாட்ச் எனக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது. ஸோ இந்த வகையான லைட்னிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிளோட ஃபைனஸ்ட் டிவைஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி வச்சுருப்பாங்க. மற்றபடி மைக்ரோ எஸ்பி ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்கன்னா சி டைப் ஆகட்டும், இது எதுவுமே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. அந்த காலத்தில் சொல்கிறேன், இப்போ மாற்றிட்டாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா வந்து ப்ளக்இன் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் ஜாக்கை ரிமூவ் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட்செட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் போர்ட்டுக்கான ஆப்ஷன்லாம் சில நேரத்தில் கொடுத்து வச்சிருப்பாங்க. பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில அடாப்டர் போட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த லைட்னிங் போர்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ண முடியும் விண்டோஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. ஏன்னா ஆப்பிளோட ஏர் டிவைசஸ் அண்ட் மேக்குக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகிற மாதிரி வச்சிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேட்டா கேபிள் செட் இது மாதிரி வாங்குறது மூலியமாகவே இந்த லைட்னிங் போர்ட்டோட ஹெட் வந்து உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மேபி இதோட ப்ராடக்ட்டும் பார்த்தீங்கன்னா நான் டேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். நியர்லி இந்த ஆப்பிள் கேபிளோட டோட்டல் காஸ்ட்டில் 10% தான் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டுக்கு மொத்தமாகவே ஆகும். அவ்வளோ சீப்பாக இருக்கும். ஆனால் இது ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டும் நீங்கள் எப்படி வித்தியாசம் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சென்டிமீட்டர் வைஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரிஜினலை விட பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் 1 சென்டிமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஜாஸ்தியாக ஹைட்டில் இருக்கும். இது ஏன்னா ஆப்பிள் டோட்டல் மவுத் பீஸ் செட் ஆகாமல் வச்சுருப்பாங்களே தவிர அது எக்ஸஸாக இருக்காது. இங்கே எக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதாவது க்ளோன் பண்ணுற விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ லைட்னிங் போர்ட் தான் பல இடங்களுக்கு சார்ஜ் பண்ணிட்டு ஜாலியாக யூஸ் பண்ணிருந்தாங்க. ஓல்டஸ்ட் ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஆனால் சி டைப் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது யாருமே கண்டுக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனாலும் ப்ரைஸ் வந்து எங்கேயுமே ட்ராப் ஆக மாட்டேங்குது. அதுக்கான காரணம் என்னன்னு தெரில. பட் இருந்தாலும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் லைட்னிங் போர்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணுறது வந்து ஒரு நாள் செய்யணும்னு நினச்சேன். என்னோட ஃப்ரெண்டோட ஹெல்ப்பால் செஞ்சுட்டேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தாராளமாக சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.